योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राय। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। சாதாரணமாக மப்பு தட்டியிருந்த வானமானது திடுமென்று எல்லாம் விலகி பிரகாசமாகிவிட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எப்படி சூரிய பகவானுக்கு நேரே வந்து விட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எப்படி சூரிய பகவானுக்கு நேரே வந்து அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் என்று. மிகவும் அற்புதமான விஷயம். ஒவ்வொரு கோயில்களில் இதற்காக பல கணக்குகள் பார்த்து சிற்பக்கலைக்கு ஒரு திட்டமிட்டு சூரிய பகவான் சன்னதியில் விழும்படி செய்கிறார்கள். எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் நம்முடைய பகவானை தினம் தினம் சூரிய பகவான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ரமணாசிரமம் ஸ்ரீ கணேசண்ணா அவர்கள் கூறிய சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பல விஷயங்கள் நமக்கு அதிலிருந்து வெளிப்படுகின்றன. பகவானுடைய பரிமாணங்கள் விதவிதமாய் ஒவ்வொரு சூழ்நிலையில் பகவானை அண்டி வந்த பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் தெளிவும் பாதுகாப்பும் முடிவும் ஒரு தீர்மானமும் கிடைத்தது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு என்று பார்ப்போம். இதை பலர் படித்திருக்கலாம். ஸ்ரீ கணேசண்ணா அவர்கள் இதை மிகவும் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இதை பலர் படித்திருக்கலாம். ஸ்ரீ கணேசண்ணா அவர்கள் இதை மிகவும் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். என்னிடம் நிறைய நேரிலும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அங்கு இருக்கும் பொழுது, பகவானுடைய அருகில் இருக்கும் பொழுது நடந்தவற்றை அவர் எழுதியிருக்கிறார்.
ஒரு முறை அவரும் அனுராதா அம்மாவும் கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது சுவாமி பிரம்மதீர்த்த படிகளில் அமர்ந்திருந்தார். அங்கிருந்து இவர்களை பார்த்து கூப்பிடுகிறார், கணேஷா, கணேஷா, ராதா. இவர்கள் ஓடி வந்தார்கள் பகவானை கண்டு. இது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லோரும் இதை அனுபவித்திருக்கிறோம். சாதாரணமாக பகவான் ஒரு இடத்தில் நாங்கள் உள்ளே அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்குள் நுழைந்தால் எங்கள் கண்கள் அவரைத்தான் தேடும். எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எங்கே மறைந்து கொண்டிருக்கிறார். சில சமயம் பிச்சைக்காரர்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார். கண்டுபிடிப்பதே மிகவும் கஷ்டம். அந்த நேரத்தில் அவரே நம்மை கூப்பிட்டால் எப்படி இருக்கும்? ஓடி வந்தார்கள். பகவான் தன் அருகில் அமர்த்தி கொண்டார். சிறிது நேரத்தில் ஒரு சன்னியாசி இங்கு வந்தார், ஒரு சாது. அவருடைய கை சற்று அதனுடைய நிலையிலிருந்து மாறி அமைந்திருந்தது. ஏதோ அவருக்கு அடிபட்டிருக்கும் போலும். அவரை அருகில் பகவானை கூப்பிட்டார். சுவாமி, சுவாமி என்று கூப்பிட்டார். அவர் அருகில் வந்தவுடன் பகவான் அவருடைய கையை மிகவும் ஜென்டிலாக தடவி கொடுத்தார். என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று கேட்டார். அந்த சாதுவுக்கு ஒரே அலட்சியம். இவரை எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் தான் கிட்டே வந்தார். கையையும் காண்பித்தார். பிறகு அவர் சொல்ல ஆரம்பித்தார் மிகவும் கோபத்தோடு, நான் என் டாக்டர்களிடம் போனேன், அங்கு போனேன், இங்கு போனேன், இவர் சரி செய்கிறேன், அவர் சரி செய்கிறேன் என்று மிகவும் மோசமாக்கி விட்டார்கள். குணமே ஆகவில்லை, வலிவேறு இருக்கிறது என்றெல்லாம் புலம்பினார். பகவான் அவருடைய கையை 2-3 முறை தடவி கொடுத்தார். பிறகு கையை சற்று ஆட்டுங்கள் வேகமாக என்றார். எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் எல்லோரையும் திட்டிக் கொண்டிருந்த அந்த சாது ஆனாலும் கையை காண்பித்தார் அல்லவா. அவர் பகவான் சொல்லியபடி கையை ஆட்டிய பொழுது அவர் முகத்தில் ஒரே வியப்பு, சந்தோஷம். ஏனென்றால் வலி இல்லை, வலி மாயமாய் மறைந்து விட்டது. அதன் பிறகு பகவான் தன்னுடைய நீண்ட பாக்கெட்டுக்குள் கையை விட்டு கொஞ்சம் பணம் எடுத்து அவர் கையில் கொடுத்து, நீங்கள் டீயும் வேறு ஏதாவது டிஃபனும் வாங்கி சாப்பிடுங்கள் என்று அவருடைய கையில் கொடுத்தாராம். அவர் சாஷ்டாங்கமாக மிகவும் அலட்சியமாகவும் ஒரு சுவாரஸ்யம் என்று வந்த அவர் பகவானை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நன்றியோடு சென்றார். அதேபோல் மகிழ மரத்தின் அடியில் பகவான் உட்கார்ந்திருந்த பொழுது இவர்கள் மறுபடியும் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். மற்றொரு நாள் அப்பொழுது ஒரு கணவன் மனைவி ஒரு சிறு குழந்தை, 1 வயது குழந்தையை கையில் ஏந்தி வந்தார்கள். குழந்தையை அவருடைய பாதத்தில் கிடத்தி சொன்னார்கள், சுவாமி, நாங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உங்களிடம் வந்திருந்தோம். இந்த குழந்தைக்கு பிறந்ததிலிருந்து ஒரு கால் வளைந்து சற்று ட்விஸ்டாகி இருந்தது. தங்களிடம் வந்து போட்டு வேண்டினோம். தாங்கள் கால் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டீர்கள். அதன் பிறகு இப்பொழுது எந்த காலில் அது இருந்தது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை, அது மாயமாக மறைந்து விட்டது. தங்களுடைய பேரருள் என்று நன்றி பெருக்கோடு சொன்னார்கள். இவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ அந்த சமயத்தில் கணேசனா இருந்ததினால் அவர் அதை பற்றி சொல்கிறார். இன்னும் சில நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு கங்கு மாமி ஒருவர் வந்தார் பாம்பேயிலிருந்து. அவர் ரமண டிவோட்டி. ரமணாசிரமத்திற்கு சென்று அவருடைய பையன் விவேக் அவர்களையும் அழைத்து வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு விளம்பர நிறுவனம் ஆரம்பிக்க இருந்தார். அதற்கு அவருக்கு பெரும் ஆசீர்வாதம் தேவையாக இருந்தது. அதனால் ரமணாசிரமத்திற்கு வந்து அங்கே சன்னதியில் பூஜை செய்து பிறகு அவர் சொன்னார் கணேசனாவிடம், என்னை இங்கு பெரிய ஒரு மகாத்மா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் ஸ்ரீ கணேசனா அவர்களை அழைத்துக் கொண்டார். சுவாமி
அந்த கங்கு மாமியை பார்த்த பிறகு சொன்னாராம், அவர் சொன்னார், விவேக் ஒரு விளம்பர நிறுவனம் ஆரம்பிக்க இருக்கிறார், தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி விவேக்கிற்கு எத்தனை சகோதர சகோதரிகள் என்று கேட்டார். எடுத்தவுடனே அதை பற்றி தான் பேசுகிறார். இவர் இத்தனை சகோதரிகள் என்று சொன்னவுடன் அவர்களுடைய பேரை எல்லாம் சொல்லுங்கள். பிறகு பகவான் கேட்டாராம், கல்யாணி எப்படி இருக்கிறார்? சுவாமி விவேக் என்று இவர் ஆரம்பிப்பார், அவர் கல்யாணி எப்படி இருக்கிறார்? மறுபடியும் சுவாமி விவேக்குக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள், கல்யாணி எப்படி இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று கேட்பார். கொஞ்ச நேரத்தில் அந்த கங்கு மாமி அழத் தொடங்கிவிட்டார். அவர் அத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கமெல்லாம் வெளியே வந்து விட்டது. சுவாமி, அவர் கணவனை விட்டு பிரிந்து எங்கள் வீட்டில்தான் இருக்கிறார், என்னுடைய பெண். அவர்கள் மிகவும் மோசமாக என் பெண்ணை நடத்தினார்கள். நாங்கள் பலமுறை முயற்சித்தோம் சேர்த்து வைப்பதற்கு. ஆனால் அவர்கள் தொடர்ந்து எங்களை நிந்திக்கவே நாங்கள் கூட்டி வந்து விட்டோம் என்று சொன்னவுடன், அம்மா, கல்யாணி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அம்மா, ஏன் அப்படி செய்தீர்கள்? பரவாயில்லை, இப்பொழுது அவளுடைய மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று நீங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு கல்யாணியை அங்கே விட்டு வாருங்கள் என்று சொன்னார். இவர் சொல்லும் பொழுதெல்லாம் நடுநடுவே இவருக்கு விவேக்கின் ஞாபகம் வரும். சுவாமி விவேக்கின் விளம்பர நிறுவனம் என்பார். உடனே சுவாமி, அம்மா நீங்கள் கல்யாணி வீட்டிற்கு சென்று வாருங்கள் அம்மா. அவர் அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு சுவாமி சொன்ன பிறகு அவர்கள் சென்று அந்த வீட்டிற்கு போய் அவர்களோடு பேசி, இந்த முறை அவர்களும் நல்லபடியாக நடந்து கொண்டார்கள். கல்யாணியை மிகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு சில மாதங்களில் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியும் வந்தது, கல்யாணி தாயாக போகிறாள் என்று. நாம் எத்தனையோ பிரச்சனைகளை எடுத்து பகவானிடம் சென்றாலும் அதில் எது முக்கியமானது, எதற்கு அவருடைய கவனம் தேவை இருக்கிறது என்பதை பகவான் கண்டுபிடித்து நம்மை சொல்ல வைப்பதை பார்க்கிறோம். இது முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நம்முடைய ஞாபகத்திற்கு திரும்ப திரும்ப ஒன்றை நினைப்பது, நாம் அந்த இடத்தில் அதை அனுபவிப்பதற்கு சமானமாகும். மற்றவர்களுடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாகவே ஆகிவிடுகின்றன. ஒருமுறை மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்களை அழைத்து கொண்டு கணேஷன்னா, அவர் அப்பொழுது நிறைய வருவார். அவரும் கணேசனாவும் சென்று பகவானுடைய சன்னதியில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். சன்னதி தெரு வீட்டில் வெளியே பெரிய கூட்டம் இருந்தது. பகவான் இவர்களை பார்த்து ஏதோ பேசிக்கொண்டிருந்தார், ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். திடமென்று பகவான் திரும்பி பார்த்தார். கணேஷா, அங்கே பார், அந்த கூட்டத்தின் நடுவே நாகம்மா நின்று கொண்டிருக்கிறாள், நீ போய் அவளை உள்ளே அனுப்பு என்றார். அந்த கூட்டத்தில் நாகம்மாள் எப்படி கண்ணுக்கு தெரிந்தாலோ தெரியவில்லை. அந்த நாகம்மா வேறு யாரும் இல்லை, ரமணாசிரமத்தில் கூட்டி பெருக்குபவர், துப்புரவு தொழிலாளர். உடனே கணேஷ் அந்த சமயத்தில் ரமணாசிரமத்திற்கு பிரசிடென்ட், ரமணாசிரமத்தின் தலைவராக இருந்தார் அவர். அந்த ஆசிரமத்தில் கூட்டி பெருக்குபவராக இருந்த நாகம்மா வெளியே நின்று கொண்டிருந்தார். அந்த ஆசிரமத்தின் தலைவரை அனுப்பி அவளை உள்ளே அழைத்து வரச் சொன்னார் பகவான். கணேசன் அவர்கள் எந்தவித பாகுபாடும் பார்ப்பதில்லை, அவருக்கு அது ஒரு பெரிய இதுவாக தோன்றவில்லை. சுவாமி சொல்கிறாரே, சந்தோஷமாக நாகம்மாளை உள்ளே அழைத்து வந்தார். நாகம்மாளை சுவாமி உட்கார சொன்னார். அவர் இளையராஜா அவர்களின் அருகிலே உட்காரும்படி நேர்ந்தது. அப்பொழுது பகவான் மிகவும் அன்போடு நாகம்மாவை விசாரித்தார். அம்மா, உனக்கு என்ன கஷ்டம்? இந்த பிச்சைக்காரனால் என்ன உனக்கு செய்ய முடியும் என்று கேட்டார். அவள், என்னுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய பாதுகாப்பு வேண்டும் சுவாமி, தங்களுடைய அருள் வேண்டும் என்று கண்களில் நீர்மல்க பார்த்தார். அப்பொழுது கணேசன்னாவுக்கு ஒன்று ஞாபகம் வந்ததாம். பலராம் ரெட்டி என்பவர் முன்பு அரவிந்தோ ஆசிரமத்தில் இருந்தவர், பிறகு ரமணாசிரமத்திற்கு வந்து செட்டில் ஆகிவிட்டார். அவர் ஒருமுறை
கணேசனாவிடம் சொல்லியிருக்கிறார். அவர் ரமண மகரிஷி பகவான் ரமணா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த மெடிடேஷன் ஹாலில் பல்ராம் ரெட்டி அவர்கள் நுழைந்த பொழுது ஒரு காட்சி. வட இந்தியாவில் ஏதோ ஒரு சமஸ்தானத்துக்கு அரசனாய் இருந்தவர் ரமண பகவானின் முன்னே அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகிலேயே ரமணாசிரமத்தை கூட்டி பெருக்கி, அதாவது துப்புரவு தொழிலாளர் ஓய்வு பெற்றுவிட்டார். அந்த ஓய்வு பெற்ற அந்த துப்புரவு தொழிலாளர் அந்த அரசனுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். மிகவும் சகஜமான காட்சியாக இருந்தது அது. பலராம் ரெட்டிக்கு ஒரே வியப்பாம். எப்படி இப்பொழுது கணேசன்னா வியந்தாரோ அந்த மாதிரி ஸ்ரீ பலராம் ரெட்டி அவர்கள் வியந்து போனார். அப்பொழுது பலராம் ரெட்டிக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்தது. அவர் படித்தது ராமாயணத்தில் ராமருடைய தர்பாரில் பெரும் பெரும் அரசர்களோ உயர் பதவி வகிப்பவர்களோ அவர்களையும் சாதாரண குடியானவனையும் ஒரே மாதிரி அவர் நடத்துவார், ஒரே மாதிரி பார்ப்பார் என்றெல்லாம் அவர் நினைத்து கொண்டாராம். நாம் அவதாரங்களை பற்றி படிப்பதையெல்லாம் சத்தியம் என்று காண்பிப்பதற்காக இந்த பெரும் மகாத்மாக்கள் அவற்றை திரும்ப நடத்தி காண்பிக்கிறார்கள். தெய்வ சன்னதியில் எல்லாம் ஒன்று என்பதை நடத்தி காண்பிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாராம். அது ஸ்ரீ கணேசனாவுக்கு நினைவுக்கு வந்தது. அடடா, அந்த காட்சி இங்கு திரும்பவும் நமக்கு கிடைக்கிறதே. அன்றைக்கு அவர் சொன்னது மனக்கண்ணால் பார்த்தேன், இன்றைக்கு ஊனக்கண்ணால் பார்க்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதோ இந்த நாகம்மா எனக்கும் இளையராஜாவுக்கும் நடுவில் அமர்த்தி அவளை அத்தனை அன்போடு விசாரித்து அவளுடைய பிரச்சனைகளுக்கு பகவான் ஆசீர்வதிக்கிறாரே என்று நினைத்து கொண்டார். இது ஒரு காட்சி. கணேசனா அவர்களுக்கு ஒரு முறை ஆசிரமத்தை நடத்தி வருவதில் எத்தனையோ சிரமங்கள் உண்டு, எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. அதை சமாளிப்பதற்கு ஒரு பெரிய ஆத்ம பலம் வேண்டும். அவர் ஒரு முறை பொருளாதார நெருக்கடியில் சிக்கிவிட்டார். ஒரு ஸ்ரீராம் என்ற ஒரு பிரஸ் மெஷின் அவரிடம் வர நேர்ந்தது. அதை அவர் விற்றால்தான் அந்த பிரச்சனை தீரும். ஆனால் விற்பதற்கு வழி இல்லை. அது ஒரு சின்ன மெஷின் தான், ஆனாலும் விலை ஜாஸ்தி தான். அதை வாங்குவதற்கு யாரும் வரவில்லை. பொருளாதார நெருக்கடி, அதன் வழியாக பல சிக்கல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தன. பகவானிடம் ஓடினார். கணேசனா அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே சன்னதி போய் நம் பகவானை பார்ப்பார். பகவான் அவரை நன்கு ஆசீர்வதித்து அனுப்புவார். இவர் அவரிடம் ஓடினார். மிகவும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. கணேசனா கண் கலங்கினார், அழுதார். உடனே பகவான் அவருடைய பக்தர், பரம பக்தர் ஸ்ரீ ஜனார்தனன் அவர்களை தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அவர்தான் நம்முடைய ஆசிரமத்தினுடைய முதல் ட்ரஸ்டியாக இருந்தவர். அவரை கூப்பிட்டு அவரிடம் போய் கேளுங்கள், உங்களிடம் இருக்கும் இந்த ஸ்ரீராம் பிரஸ் அவரை வாங்க நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று கூறி அவர் ஜனார்தனிடமும் சொல்லிவிட்டார். அவர் ஜனார்தனுக்கு அந்த மெஷினை வாங்குவதற்கு அத்தனை எதிர்ப்பு இருந்தது. அவர்களுடைய வீட்டிலும் சரி வெளியிலும் சரி. ஏனென்றால் அவருக்கு மிக நல்ல ஒரு பிரஸ் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. பெங்களூரில் பெரிய விலை உயர்ந்த மெஷின்களை வைத்து மிகவும் நல்ல முறையில் அவற்றை நடத்தி வந்தார். அவருக்கு இந்த ஒரு சிறிய மெஷினை வாங்குவதற்கு தேவையே கிடையாது. ஆனால் சுவாமி சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பக்தி மேலிட்டு யார் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, நான் இந்த மெஷினை வாங்குவேன் என்று சொல்லி அந்த மெஷினை வாங்கி சில 100,000 இருக்கும். அதை கொடுத்து வாங்கினார். அதனால் கணேசனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நல்லபடியாக தீர்வாயிற்று. இதை கொண்டு போய் அவர் வைத்திருந்தார். ஜனார்தனன் அவர்களுக்கு அதனால் எந்தவித ஒரு ஆதாயமும் இல்லை.
பகவான் சொன்னதினால் வாங்கினார். ஆனால் பாருங்கள், ஒரு மகாத்மாவினுடைய அருள் என்பது எப்படி வேலை செய்கிறது என்று. கொஞ்ச மாதங்களுக்கு பிறகு பெங்களூரில் ஒரு பெரிய கலவரம். அங்கிருந்த தமிழர்களுக்கும் கன்னடக்காரர்களுக்கும் அந்த பெரும் பிரச்சனை வன்முறையாகியது. தீ வைத்து கொளுத்து விட்டார்கள். கணேசன் எழுதுகிறார், அந்த சமயத்தில் ஜனார்தன் அவர்களுடைய பிரஸ் முழுவதும் எரிந்து விட்டது. ஆனால் இந்த ஸ்ரீராம் என்ற அந்த பிரஸ் மெஷின் ஒன்றுமே ஆகவில்லை, அப்படியே இருந்தது. அந்த நெருக்கடியான நிலையில் கணேசனுக்கு ஜனார்தனன் அவர்களுக்கு வருவாய்க்கு வேறு வழியின்றி இந்த மெஷினை வைத்துதான் அவர் அடுத்த சில மாதங்களை கடத்தினார். இந்த மெஷின் நன்றாக ஓடி அவருக்கு அந்த சமயத்தில், கஷ்டமான சமயத்தில் வருமானத்தை ஈட்டித்தந்தது. இதுதான் ஒரு மகாத்மாவின் அருள். அவர் செய்யும் காரியம் அந்த காரியத்தில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரும் பலனை கொடுக்கும். யாரையும் விட்டுவிடாது. அடுத்து ஒரு காட்சி. கணேசன் அவர்கள் பார்சி இனத்தைச் சேர்ந்த இருவர், ரியாஸ் பதம்சி என்பவர், பெஹ்ரௌஸ் பதம்சி என்று அவருடைய மனைவி, இருவரையும் அழைத்துக் கொண்டார். பகவானுடைய, அதாவது யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய தரிசனத்துக்கு அழைத்துச் சென்றார் சன்னதி தெரு. பகவான் அவர்களை நன்கு கவனித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ரியாஸ் பதம்சியின் மனைவி பெஹ்ரௌஸ் கண் கலங்க சொன்னார், சுவாமி, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, தங்களிடம் சொல்லுவோம். அப்பொழுது அந்த பெஹ்ரௌஸ் சொன்னார்கள், எனக்கு 2 பெண்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே. ஆனால் என்னுடைய மாமியார், இவருடைய அம்மா, எனக்கு மகன் இல்லையே என்று மிகவும் குறைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒரு மகன் வேண்டும் சுவாமி என்று 2 கைகளை கூப்பி வேண்டினார். அவர் சொன்னார், டாக்டர்கள் என்னை இனிமேல் கர்ப்பம் தரிக்க கூடாது, அது மிகவும் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிவிட்டார்கள். அந்த ஒரு இயலாத நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மகன் வேண்டும். என்னுடைய இன்லாஸ், மாமியார் வீட்டில் எல்லோரும் அதை எதிர்பார்க்கிறார்கள். அதனால் எனக்கு பல சங்கடங்கள் நேர்கிறது என்று மிகவும் கலங்கி சொன்ன போது பகவான் சொன்னார், அவரை மேலே பார்த்தார், கீழே பார்த்தார், அவரை கை தூக்கி ஆசீர்வதித்து சொன்னார், அம்மா, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், கண்டிப்பாக ஒரு மகன் பிறப்பான், கவலைப்படாதீர்கள், நீங்கள் போகலாம் என்று அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சில மாதங்களில் பெஹ்ரௌஸ் பதம்சி பிரெக்னன்ட் ஆனார். ஆனால் அடுத்த ஒரு 2 மாதங்களில் ஸ்ரீ கணேசனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் மிகவும் அழுதார். பெஹ்ரௌஸ் சொன்னார், எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிவிட்டது, கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. டாக்டர்கள் எல்லாம் என்னை திட்டுகிறார்கள், நாங்கள் சொன்னோமே கேட்டீர்களா, எதற்காக இந்த ரிஸ்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்று என்னை திட்டுகிறார்கள். சுவாமி ஆசீர்வதித்தார், ஆனால் இப்படி ஆகிவிட்டது அண்ணா என்று அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னார்களாம். உடனே இவர் ஓடினார் பகவானிடம். பகவான் சொன்னார், கணேஷா, அவர்களுக்கு மகன் இருக்கிறான், கண்டிப்பாக மகன் பிறப்பான், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சில மாதங்களில் அவர் மறுபடியும் ஃபோன் செய்து அவர் பிரெக்னன்ட் ஆயிருப்பதாக சொன்னார் சந்தோஷமாக. ஆனால் அவர் மிகவும் ஒரு கஷ்டத்தில் இருந்தார். ஏனென்றால் டாக்டர்கள் எல்லாம் அவர்களுடைய ஒப்பீனியனுக்கு எதிராக இப்படி அவர் நடந்து கொள்வது அவர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அதனால் பலர் கோபத்துக்கு ஆளானார். அவர் மறுபடியும் அடுத்த ஒரு 1-2 மாதங்களில் அவரிடமிருந்து ஃபோன் கால். அவர் கதறுகிறார் ஃபோனில், சுவாமி சொன்னாரே, இந்த 2வது முறையும் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிவிட்டது, டாக்டர்கள் எல்லோரும் அவ்வளவு கோபம், நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை, எல்லோரும் கோபப்படுகிறார்கள் என்னிடம், மறுபடியும் இப்படி ஆகிவிட்டதே, தயவு செய்து சுவாமியிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கி தாருங்கள் என்று சொன்னாராம். உடனே கணேசனா மறுபடியும் வந்தார். சுவாமிக்கு இந்த மாதிரி மிகவும் கோபம் வந்து விட்டது. கணேஷா,
நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், மகன் வருவான், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம், போய் அவரிடம் சொல் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு கணேசண்ணாவுக்கு பேரோஸ் பதம்சி அவர்களிடமிருந்து எந்த விதமான ஃபோன் காலும் வரவே இல்லை. 1 வருடம் ஆகிவிட்டது. திடமென்று ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருகிறது. அவர் மிக சந்தோஷத்தோடு சொல்கிறார், அண்ணா, பகவான் சொல்லப்படியே எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், அவனும் நன்றாக இருக்கிறான், நானும் நன்றாக இருக்கிறேன். டாக்டர்கள் முகத்தை தான் பார்க்க முடியவில்லை. என்னிடம் கோபப்பட்ட அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படியே எனக்கு நம் சுவாமி யோகிராம் சரத்குமார் ஒரு அழகான மகனை கொடுத்து விட்டார் என்று மிக மிக சந்தோஷமாக குதூகலமாக சொன்னார். இது ஒரு காட்சி. ஒரு முறை ஜனார்தனன் அவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி நேர்ந்து விட்டது. அதற்கு அவர் ஒரு இடத்திலிருந்து நிறைய பணம் வாங்க இருந்தார். அவர்கள் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெங்களூருக்கு வாருங்கள், நாங்கள் பெங்களூரிலேயே அதற்கு அரேஞ்ச் பண்ணுகிறோம், உங்களுக்கு நீங்கள் கேட்ட பெரிய தொகை கிடைக்கும் என்று சொன்னார்கள். இவர் பகவானுடைய பக்தர்களாகிய நாம் எதுவுமே பகவானை கேட்காமல் செய்ய மாட்டோம் அல்லவா? அதனால் இவர் உடனே பகவானிடம் ஓடி வந்தார். பெங்களூர் சென்னைக்கு போய் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டவர் நேராக பெங்களூர் சுவாமியுடைய சன்னதி தெரு வீட்டிற்கு வந்தார். அவரை உடனே பெங்களூருக்கு அனுப்புவதற்கு பதிலாக பகவான் தன்னோடு இருத்தி கொண்டார். அன்றைக்கு முழுவதும் பகவானோடையே இருந்தார். பகவான் அவரை விடவே இல்லை. அவ்வப்பொழுது ஜனார்தன், இந்த பிச்சைக்காரனுக்கு உங்களுக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கி வாருங்கள் என்று அனுப்புவார். அவ்வப்பொழுது ஒரு காஃபி வாங்குவதற்காகவோ டீ வாங்குவதற்காகவோ அனுப்புவார். மற்றபடி அவரை விடவே இல்லை. அடுத்த நாளும் தொடர்ந்து தன் கூடவே வைத்துக் கொண்டிருந்தார். மீண்டும் அதே கதைதான். 3வது நாள் ஒரு மதியம் 1 மணி இருக்கும். சுவாமி அவரை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருந்தார். அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவரை பிளஸ் பண்ணினார். அதன் பிறகு சொன்னார், ஜனார்தன் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. எந்த குழுவினர் அவருக்கு அந்த பணத்தை தருவதாக இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஷியூரிட்டி என்று சொல்வார்கள், உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இந்த பணத்தை வாங்குவதற்கு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வைத்திருங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் தருவோம் என்றெல்லாம் மிகவும் கடினமான நிபந்தனைகளை எல்லாம் போட்டுவிட்டார்கள். அதனால்தான் இவர் பயந்து போனார். இப்பொழுது சுவாமி சொன்னார், ஜனார்தன் எழுந்திரு, 1 2 3 என்று கவுண்ட் பண்ணார். எழுந்து ஓடு, கதவை நோக்கி ஓடு என்றார். அந்த கதவிடம் அவர் போனவுடன் பகவான் சொன்னார், நீ இப்பொழுது போகலாம் நேரே பெங்களூருக்கு. மணி என்ன என்று கேட்டார். மணியை பார்த்தால் 1 மணி 23 நிமிடம், மதியம் 1 மணி 23 நிமிடம். பகவான் இங்கிருந்து எழுந்திரு, 1 2 3 run to the door என்று கூறினார். அப்படியே ஜனார்தனன் செய்தார். அந்த கதவை தொட்ட போது, மணி என்ன ஜனார்தனன்? 1:23 சுவாமி. ஆல் ரைட், நவ் யூ கேன் கோ டு பெங்களூர். அவர் அங்கே போனார். அவர்கள் பணத்தோடு இவருக்காக காத்திருந்தார்கள். எந்த விதமான உத்தரவாதமும் தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் இந்த பணத்தை அளிக்கிறோம் என்று உடனடியாக அவர்கள். என்றால் இழுபறியாக இருந்த அந்த ஒரு பிரச்சனை, பல நிபந்தனைகள் போட்ட அந்த ஏஜென்சி இவருக்கு மிகவும் தயாராக வைத்திருந்தார்கள். எந்தவித உத்தரவாதமும் கேட்கவில்லை. அந்த 2 நாட்களில் ஒரு கடினமான ஒரு வேலையை பகவான் செய்து, இவரானால் இங்கே ஐயோ அவர்கள் வந்து விடுவார்களே, அவர்கள் வர சொன்னார்களே, பணம் தருகிறேன் என்றார்களே, நாம் இதற்கு அரேஞ்ச் பண்ண வேண்டும், இந்த ஷியூரிட்டி அது, இப்படி பல கவலைகள் இவருக்கு. அத்தனையும் மீறி பகவான் தன்னோடு இருத்தி கொண்டார்.
அப்படி பகவானோடு இருந்த அந்த 2 நாட்களில் அந்த பெரும் பிரச்சனைகள் எல்லாம் எப்படியோ மாயமாய் மறைந்து இவருக்கு அந்த பணத்தொகையை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக காத்திருந்தார்கள். எந்தவித உத்தரவாதமும் இன்றி. இது ஒரு காட்சி. இப்படி இன்றைக்கு சிலவற்றை பார்த்திருக்கிறோம். பகவான் விதவிதமாய் ஸ்ரீ கணேசன் அவர்கள் அங்கு இருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய பேனாவினார். இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சி. ஒரு சமயம் கணேசன்னாவை பகவான் தான் காசிக்கு அனுப்பினார். நீங்கள் காசிக்கு சென்று 1 வருடம் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அதில் இருப்பதற்கு எல்லாம் ஏற்பாடாகி இருந்தது. கங்கை கரையில் மிக ஆனந்தமாக கணேசன்னா ஜேகே ஃபவுண்டேஷன் ரொம்ப அழகான இடம். அவ்வளவு அழகு. இந்த காசியில் மற்ற இடங்கள் எல்லாம் ஒரே நெருக்கடியாகவும் அசுத்தமாகவும் இருக்கும். ஆங்காங்கே எச்சல் துப்பி வைத்திருப்பார்கள். ஒரே குப்பை குளமாக இருக்கும். ஒரே நெருக்கடியாக இருக்கும். மிகவும் குறுகிய சந்துகள். அதில் ஆங்காங்கே மாடுகள் வேறு நின்று கொண்டிருக்கும். ஒரே நெருக்கடியாக இருக்கும். மிகவும் குறுகிய சந்துகள். அதில் ஆங்காங்கே மாடுகள் வேறு நின்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இருக்கிறதே எல்லாவற்றிலும் அது காசியில்தான் இருக்கிறது. ஆனால் மிகவும் தனித்த அத்தனை அழகாக அவ்வளவு துப்புரவாக அந்த இடம் இருக்கும். அதுவும் கங்கை கரையிலேயே அதுவும் அமைந்துள்ளது. இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு இடம் அவருக்கு கிடைத்தது பகவானுடைய அருளினால். அப்பொழுது அனுராதா அம்மா அவர்கள் திருவண்ணாமலையில் இருந்தார்கள். அவருக்கு ஒரே கவலை. அங்கே தனியாக போய் இருக்கிறாரே கணேசன்னா, அவரை எப்படி பார்த்து கொள்கிறார்களோ, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவரை யார் பார்த்து கொள்வார்கள் அங்கே என்றெல்லாம் ஒரே கவலை. அந்த கவலையோடு சன்னதி தெருவீட்டுக்கு சென்று பகவான் முன்னே அமர்ந்து கொள்கிறார். யோகிராம் சுரத்குமார் பகவான் அவரிடம் ஒன்றுமே பேசவில்லை. அந்த சமயம் ஒரு இளம் தம்பதியர் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கையில் ஒரு கேரியரில் சமைத்த உணவு, பகவானுக்கென்றே அவர்கள் உணவு சமைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சுவாமி அவர்களை உட்கார வைத்தார். அவர்களை நன்றாக தெரியும் பகவானுக்கு. அவர்கள் பெயர்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அவர்கள் வந்து கொண்டே இருப்பவர்கள் தான். ஆனால் அன்றைக்கு வினோதமாக பகவான் அந்த கணவனை பார்த்து கேட்டார், உங்கள் பெயர் என்ன? கணேசன். அவருடைய மனைவியின் பெயரை பார்த்து கேட்டார். அவர் கங்கா என்றார். ஓ, கணேசன் கங்கா என்றார். இங்கே உட்கார்ந்திருந்த அனுராதா மனதில் கணேசனை யார் பார்த்து கொள்வார்கள், காசியில் கணேசனை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற கவலை. சுவாமியிடம் கேட்க வந்திருந்தார். ஒன்றும் கேட்கவில்லை. அதன் பிறகு அந்த கணேசன் சொல்கிறார், சுவாமி, என்னுடைய மனைவி கங்கா என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார், கங்கா என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார் என்று சொன்னாராம். உடனே பகவான் உரத்த குரலில், ஓ, கணேசனை கங்கா பார்த்து கொள்கிறாள், கணேசனை கங்கா நன்றாக பார்த்து கொள்கிறாள் என்று சொன்னார். உடனே அனுராதா மனதில் பொறி தட்டியது. அடடா, நமக்குத்தானே இவர் இந்த நாடகம் நடத்துகிறார். கணேஷ் அண்ணாவை கங்கா தேவி அங்கே, கங்கா மாதா அவளுடைய மடியில் அல்லவா அங்கு இருக்கிறார் காசியில், கங்கா மாதா நன்றாக அவரை பார்த்து கொள்கிறார் என்று பகவான் ஒரு பரிபாஷையில் சொல்கிறார் என்று அவர் புரிந்து கொண்டார். இப்படி ரசிக்கும் வகையில் விதவிதமாய் பல காட்சிகள் விரிந்து கொண்டே போகிறது. இன்னும் சில காட்சிகள் இருக்கின்றன. அவற்றை நாளை பார்க்கலாம். அந்த பகவான் இதோ நம் கண் முன்னே நிற்கிறார். ஒரு பேரருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கையை தூக்கிய வண்ணம் இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம்.